சட்டமன்ற முதல் கூட்டத்தொடரில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன்படி முதன்முறையாக சட்டசபைக்கு தேர்வான பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சௌமியா அன்புமணி ஆகிய இருவரும் முதலமைச்சருக்கு வணக்கம் வைத்து எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். நான் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லீமா ரோஸ் மார்டின் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு எம்எல்ஏவாக பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற லீமா ரோஸ் மார்டின் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளுடைய உறுதி கூறுகிறேன். அதேபோல் தாவேகாவை சேர்ந்த எம்ஆர் பல்லவி, காமாட்சி, கனிமொழி சந்தோஷ், குழந்தை ராணி, சத்யபாமா, சத்யா உட்பட 23 பெண்கள் எம்எல்ஏக்களாக முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் சிவகாசி தொகுதி தாவேகா எம்எல்ஏவும் அமைச்சருமான கீர்த்தனா தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை எடுத்து வராததால் சட்டப்பேரவையில் பதவியேற்காமல் திரும்பிச் சென்றார். பின்னர் சான்றிதழோடு வந்து எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கீர்த்தனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். The Chennai Silks in Mega Summer Sale.